கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்தி சாமுண்டீஸ்வரிகிட்ட இதுக்கப்புறமும் நம்ம மறைக்கக்கூடாது, உண்மையை சொல்லிடலாம். அத்தை என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை தவிடுபடியாக்க எனக்கு மனசில்லை. அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் உண்மையை சொல்லத்தான் போறேங்கிறாங்க கார்த்தி. என்னெல்லாம் சொல்ல போறாங்க, என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவனாண்டியும் முத்துவேலும் முறைவாசல் செய்யறதுக்காக சாமுண்டீஸ்வரி வீட்டில் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு திரும்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இதை போய் காளிமா கிட்ட சொல்லணும்னு ஜெயிலில் இருக்கிற காளிமா கிட்ட போய் நடந்தது அத்தனையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் கேட்ட காளிமா வருத்தப்படுறாங்க. ச்சே, நான் உள்ளே இருக்கிற நேரம் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி போய் வேலை செஞ்சுருக்கீங்களாடா. நான் மட்டும் வெளியே இருந்திருந்தா அந்த டிரைவர் பையலையும் சரி சாமுண்டீஸ்வரியும் சரி என்ன சங்கதின்னு கேட்டிருப்பேன். சரி, நல்ல லாயராக வச்சு எப்படியாவது என்னை வெளியே எடுத்துருங்கடா. அதுக்கப்புறம் இந்த காளிமா யாருங்கிறத அவங்களுக்கு நான் காட்டுறேங்கிறாங்க. ஆமா சித்தி, ரொம்பவே நாங்கள் அசிங்கப்பட்டு போயிட்டோம். நாங்களே ஊரை விட்டு ஓடிடலான்னு தான் நினச்சோம். அப்படி இருந்தும் அந்த டிரைவர் பையன் வந்து எங்களை மடக்கி பிடிச்சிட்டான் சித்தி. வேறு வழியே இல்லாமல் நாங்களே வாய் விட்டதுனால இப்போ அந்த வீட்டு முறவாசல் செய்யும்படி ஆகிப்போச்சு. ரொம்ப அசிங்கமாக இருக்குங்கிறாங்க. நீங்கள் அசிங்கப்பட்டதெல்லாம் போதும் மவனே. இனிமேல் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த டிரைவர் பையன் என்ன ஆகுறான்னு பாரு. மவனே, நீங்கள் அந்த வீட்டில் போய் வேலை செஞ்சதை பார்த்து என் மருமக துடிச்சு போயிருப்பாளங்கிறாங்க. ஆமா சித்தி, அவனால் தடுக்கவும் முடியல, கேட்கவும் முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. நான் அவளை சமாதானப்படுத்தவே முடியல தெரியுமாங்கிறாங்க சிவனாண்டி. சித்தியை கூடி சீக்கிரம் நல்ல லாயரா வச்சு உங்களை வெளியில் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவேல் போறாங்க. அவங்கள பார்க்கறக்காக சந்திராங்க வராங்க. சந்திரா, எங்களை பார்க்கறக்கா வந்தேன்னு கேட்குறாங்க. ஆமாங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து வேலை செய்கிறத பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா. நான் துடிச்சு போயிட்டேன். என்னால் எதுவும் பேச முடியாத நிலையில நின்று நான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையன் தான். அவனை எப்படியாவது முடிச்சு கட்டலான்னு பார்த்தா முடியலையே. இப்படியே நம்ம தோற்று போயிடுறோம். ஆனால் என் கண்ணு முன்னாடி நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஒரு அசிங்கமாக அவமானமாக போச்சு. எனக்கு வர ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் அப்படியே அந்த டிரைவர் பையில கொல்லணும் போல தோணுச்சுங்கிறாங்க. சீக்கிரம் அதையும் செஞ்சிடலாம், நீ கவலைப்படாத சந்திரா. இது நாள் வரைக்கும் வேணா அவள் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறமும் நான் சும்மா விட போகிறதா இல்லை. இனிமே தான் இந்த சந்திராவோட ஆட்டம் தெரிய போகுது. இந்த சந்திரா யாருங்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்க போகிறான். மர்மவளை, இது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவனுக்கு எத்தனையோ பிளான் பண்ணி பார்த்துட்டோம். அவனை முடிக்கவே முடியல. நீ தனியாக நின்று அவனை என்ன செய்ய போறேன்னு கேட்குறாங்க முத்துவேலு. பொறுத்திருந்து பாருங்க மாமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அதிகாரிங்க வராங்க. ஒரு அதிகாரி வந்ததும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சிடுங்கன்னு ஒரு கட்டு பணத்தை எடுத்து அந்த அதிகாரி கையில் கொடுக்குறாங்க. சரி மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன்ட்டு போகிறாங்க. மர்மவளை, இவங்க யார், இவங்களுக்கு இருக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? இவங்க பெரிய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அதிகாரி. இவரை வச்சு தான் நான் அந்த டிரைவர் பையலுக்கு அடி மேலே அடி கொடுக்க போகிறேன். அவனே அடி தாங்க முடியாமல் எல்லா உண்மையும் எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டு போறான். அக்காக்காரி அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அவளை இவனை வீட்டை விட்டு வெளியே துரத்த போறான்னு அவங்களோட பிளானை சொல்றாங்க. இதை கேட்டதும் சிவனாண்டியும் முத்துவேலும் சூப்பர் ஐடியா மருமகளே, இதை நம்ம தாமதம் பண்ணக்கூடாது, இன்னைக்குல இருந்தே நீ இந்த வேலையை ஆரம்பிச்சிருங்கிறாங்க. ஆமா மாமா, எப்பவே நான் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நடக்கிற சங்கதியை பாருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சந்திரா. வீட்டில் சாமுண்டீஸ்வரிகிட்ட வந்து துர்காவுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் பணம் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் பணம் கொண்டு போய் செலவுக்கு வேணுமெல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி 5,00,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ மயில் வாகனம் கேட்குறாங்க. ஆமாம், இவங்களுக்கு தான் வேற செலவே எதுவும் இல்லையே, கல்யாண செலவெல்லாம் நம்ம பார்க்கறதாச்சு, இவங்களுக்கு எதுக்கு பணம்? அப்போ செலவெல்லாம் நம்ம பார்த்தாலும் அவங்களுக்கு பத்திரிக்கை அடிக்க செலவு, மற்றபடி இதர செலவுகள் இருக்குமல்ல, அதுக்காக வச்சுக்கிட்டுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. எங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் நாங்கள் செக் எழுதி கொடுக்குறோங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லி சர்வசாதாரணமாக எடுத்து கொடுக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் 5,00,000 ரூபா கூடவா இல்லாமல் இருப்பாங்க? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குதுன்னு மயில் வாகனமும் கார்த்தியும் பேசிக்கிறாங்க. ஆமாம், எனக்கு இது பிடிக்கலைங்கிறாங்க கார்த்தி. 5,00,000 ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு வெளியில் வந்ததும் அப்பாவும் அம்மாவும் ஆளுக்கு பாதியாக பணத்தை பிரித்து வச்சுக்கலாம். இந்த கல்யாணத்தில் நம்மளுக்கு எதுவும் பெருசாக கிடைக்க போகிறதில்ல, கிடைக்கிற சம்பளமும் பத்தாது, இப்படி கறந்துக்கிட்டா தான் உண்டுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக சந்திரா வந்துடுறாங்க. வந்ததும் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்குறாங்க. பணம் 5,00,000 ரூபா கேட்டிருந்தோம், உங்கள் அக்கா கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஆளுக்கு பாதியாக வச்சுக்கிறோங்கிறாங்க. என்ன கல்யாண வேலையை பார்க்க சொன்னால் இப்படியெல்லாம் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? எங்கள் அக்கா கிட்டேயே ஏமாற்றி கறந்துக்கிட்டு வரீங்களாங்கிறாங்க. இந்த விஷயம் எங்கள் அக்காவுக்கோ இல்லை எங்கள் அக்கா வீட்டில் இருக்கிறானே அந்த டிரைவர் மாப்பிள்ள அவனுக்கோ தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் 2 பேரும் வசமாக சிக்கிடுவீங்கிறாங்க. இதை பாருங்கள், கல்யாணத்தில் எங்களுக்கு பெருசாக எந்த ஆதாயம் கிடைக்க போகிறதில்ல. கல்யாண மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடச்சிருவான், இந்த சொத்துக்கு சொந்தக்காரன் ஆயிடுவான். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்? இப்படி ஏதாவது குறுக்கு வழியில் கிடைச்சா தான் ஆச்சு. நீங்கள் எங்களை காட்டி கொடுக்குறதுனா கொடுத்துருங்க, நாங்கள் வெளியால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் அக்காவுக்கே துரோகம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு நீங்கள் நினச்சி பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த 5,00,000 ரூபா பணத்தை தைரியமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, நம்மளுக்கே ஆப்போசிட் போகிறானுங்களே நினச்சிட்டு இருக்கிறாங்க சந்திரா. அங்கே கோயில் வாசலுக்கு முன்னாடி அதிகாரிங்க போய் நிற்கிறாங்க, நோட்டீஸை ஒட்டுறாங்க. அதை பார்த்து ஊர்க்காரங்க வந்து இந்த கோயில் வாசலில் எதுக்காக நோட்டீஸ் ஒட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. கோயிலோட நிலத்துக்கு சொந்தக்காரங்க இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க, இந்த கோயிலை அவங்க வாரிசுதாரருக்கு மாற்றணும், இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு மாற்றணும்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்ட ஊர்க்காரங்க பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. பரமேஸ்வரி பாட்டியும் அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க. என்னாச்சு, எதுக்காக இந்த நோட்டீஸ் ஒட்டியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க.
ஏம்மா அபிராமிங்கிறவங்க யாரு உங்க மகளாங்கிறாங்க. ஆமாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கறாங்க. அப்படியா? இந்த கோயில் நிலம் அவங்க வாரிசுதாரர்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு வேளை பண்ணலைன்னா இது கவர்மெண்ட்டுக்கு நாங்க சேர்த்துடுவோம். அதுக்காகத்தான் நோட்டீஸ் ஒட்டணுங்கிறாங்க. அப்படியா? இந்த கோயிலை நாங்க தான் கட்டணும். தலைமுறை தலைமுறையா நாங்க தான் பராமரிச்சுக்கிட்டு வரோம். எங்க பொண்ணோட வாரிசுங்க 3 பேர் இருக்காங்க. சென்னையில இருக்காங்க. அவங்கள நான் இப்பவே வர சொல்றேங்கிறாங்க பாட்டி. சரி பாருங்க பாட்டி, உங்க பொண்ணு இறந்துட்டதுனால அவங்க பேர்ல இருக்கிற இந்த சொத்தை அவங்க வாரிசுதாரர்களுக்கு நீங்க மாத்திரணும். அப்படி ஒரு வேளை மாத்தலைன்னா கவர்மெண்ட்டுக்கு சேர்த்திடுவோம். நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். 10 மணிக்குள்ளேயே வாரிசுதாரர்களை வர சொல்லிருங்கிறாங்க. சரிங்க, நான் வர சொல்றேங்கிறாங்க பாட்டி. பாட்டி உடனே ராஜராஜனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. கார்த்தி பக்கத்துல இருந்தா போனை கொடுப்பாங்கிறாங்க. கார்த்தி ஃபோன் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்தி, உன் அம்மா பேர்ல இருந்த நிலத்தை இப்போ உங்க பேர்ல மாத்தணும்னு அதிகாரிங்க வந்து சொல்லிட்டு போறாங்க. நாளைக்கு தான் கடைசி தேதியாம். அபிராமிக்கு வாரிசு எத்தனை பேர்னு கேட்டாங்க. 3 பேர்னு சொன்னேன். 3 பேரும் நாளைக்கு வந்தாகணும்னு சொல்லிட்டு போறாங்கப்பா. இதுக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. எப்படியாவது உன் அண்ணனுங்களையும் வர சொல்லி இந்த கோயில் நிலத்தை உங்க பேர்ல மாத்திக்கோங்கப்பாங்கிறாங்க பாட்டி. இவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் இப்படி செய்யணுங்கிற அவசியமே இல்லையே. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அநேகமா சின்னத்த வேலையாத்தான் இருக்கும். மாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மயில் வாகனம் கேட்கும்போது ராஜராஜனும், ஆமாமா, எனக்கும் இந்த சந்திரா மேலதான் சந்தேகமா இருக்கு. அபிராமி இறந்த கையோட இப்படி எல்லாம் மாத்தணுங்கிற அவசியமே இல்லையே. இப்படி அதிரடியா இறங்கியிருக்காங்கன்னா நிச்சயமா இந்த சந்திராவோட வேலையாத்தான் இருக்கும். என்னன்னதான் நம்ம பார்க்கலாங்கிறாங்க. எல்லா வகையிலையும் நம்ம கார்த்திக்கிட்ட சின்னத்தை மோதி பார்த்தாங்க, முடியல. கடைசியில அவங்க வீட்டுக்காரனையும் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல முறவாசல் செய்ய வச்சுட்டோம்ல, அந்த வயிற்றுச்சல் தான் இந்த சின்னத்தை இப்படி எல்லாம் ஒரு வேலை பார்க்கறாங்க. அப்ப இருந்து நம்ம அத்தை கிட்ட போட்டு கொடுக்கறதே வேலையா இருந்தாங்க. இப்படி ஒரு காரியத்தை கையில எடுத்திருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு அவங்க மேலதான் சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க மயில் வாகனம். ஆமா மாப்பிள்ள, எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. இந்த சந்திரா இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் ஏதாவது ஒரு குற்றம் குடைச்சல் ஒடிச்சுட்டே இருக்கா. இதுலயும் எங்க அம்மா கிட்டயே நேரடியா மோதுறான்னா பாத்துக்கோங்களேன். இவளை இப்படியே விட்டு வைக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு இவளுக்கு பெரிய அப்பா வச்சு விடணுங்கிறாங்க ராஜராஜன். ஆமா மாமா, சின்னத்தை பண்றதா இப்ப பிரச்சனையை கொடுக்குறாங்களே. இப்ப என்ன செய்யறது? நாளைக்கு நீங்க தான் 3 பேரும் வாரிசுன்னு போய் நின்னீங்கன்னா நம்ம அத்தைக்கு தெரிஞ்சிடுமே. அத்தைக்கு தெரிஞ்சா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன செய்யலாங்க? அப்படியா? அத்தைக்கு உண்மை தெரிஞ்சா தெரியட்டும், இதுவும் நல்லதுதான் அப்படிங்கிறாங்க கார்த்தி. என்ன கார்த்தி இப்படி சொல்ற? சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா நிச்சயமா இந்த குடும்பத்துல நிம்மதி இருக்காது. அதுக்கப்புறம் பெரிய கலவரமே வெடிக்கும். அவ இதை பொறுமையா ஏத்துக்குவான்னு நினைக்கிறீங்களாங்கிறாங்க ராஜராஜன். என்னைக்கு இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். அத்தை என் மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க நம்பிக்கையை உடைக்க எனக்கு விருப்பமே இல்லை. இன்னைக்கு இல்லையாட்டும் என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். அது நாளைக்காவே இருக்கட்டும்ங்கிறாங்க கார்த்தி. என்ன இருந்தாலும் எனக்கு இது சரியா படலாம் அப்படிங்கிறாங்க ராஜராஜன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, பொறுமையா சொல்லிக்கலாங்கிறாங்க. சரிமாமா, இருந்தாலும் இப்ப அண்ணனுங்க வந்துதானே ஆகணும், நான் கூப்பிடுறேங்கிறாங்க. சரி கார்த்தி, கூப்பிடு அப்படின்னு சொல்லவும் அருண் ஆனந்த் 2 பேர்த்துக்கும் ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில 10 மணிக்கு இங்க கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க கார்த்தி. சகல, எனக்கு என்னமோ சரியா படல. உங்க அண்ணனுங்க வேணா வரட்டும், ஆனா நீங்க போயிடாதீங்க. நீங்க போனீங்கன்னா சந்திரா அத்தை எப்படியும் அத்தை கிட்ட மாட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல உனக்கும் மரியாதையும் குறைஞ்சிடும். அடுத்தது ரேவதிக்கும் உனக்கும் பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் நான் சொல்றேங்கிறாங்க மயில் வாகனம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது, எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. என்னமோ சொல்றேன், இருந்தாலும் அத்தையோட கோவம் என்னங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான்ப்பா நான் இவ்வளவு தூரம் சொல்றேங்கிறாங்க. பரவாயில்லைங்க, என்ன நடந்தாலும் சரி, நான் எல்லாருக்கும் துணிஞ்சிட்டேங்கிறாங்க கார்த்தி. ராஜராஜன் மனசே இல்லாம இருக்காங்க. இல்ல மாப்பிள்ள, இருந்தாலும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சா ஆத்திரப்பட்டு கோவத்துல ஏதாவது சொல்லிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க. அத்தை என்ன சொன்னாலும் சரி, நான் ஏத்துக்கிற முடிவுல தான் இருக்கேன்னு சொல்றாங்க கார்த்தி. மாப்பிள்ள, நீங்க 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கலாம்னு ஆசைப்பட்டு வந்தீங்க. கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உண்மையை சொல்றதாவும் சொன்னீங்க. அந்த காலம் அபிராமியே இறந்துட்டா இந்த கும்பாபிஷேகமும் நடக்காம போச்சு. நல்லபடியா கும்பாபிஷேகமும் நடக்கட்டும், அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிக்கலாமே. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க ராஜராஜன். இல்ல மாமா, அத்தைய மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அடுத்தது இந்த சந்திரா இதுதான் ஒரு காரணம்னு சொல்லி மிரட்டிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நம்ம உண்மையை உடைச்சிட்டு தைரியமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம சாமுண்டீஸ்வரி அத்தை இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்கட்டும், அப்படி இல்லைனாலும் சரி, என்ன நடந்தாலும் எனக்கு சம்மதம் தாங்கிறாங்க கார்த்தி. சகல, சின்னத்தை உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறதுக்கும் ரேவதியும் உன்னையும் பிரிக்கிறதுக்கும் எப்பன்னு காத்திருக்காங்க. அதுக்கு நம்மளே வாய்ப்பு கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க மயில் வாகனம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாம எதுக்காக இன்னொருத்தருக்காக பயந்துட்டு இருக்கணும்? உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது மட்டும் இல்ல, ரேவதி இன்னும் கொஞ்ச நாளையில ஆஸ்திரேலியா போறதா ஆசைப்பட்டா. அவ விருப்பப்படி நான் அவளை ஆஸ்திரேலியா அனுப்பி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க கார்த்தி. மாப்பிள்ளை, நீங்க சொல்றது கேட்கும்போது எனக்கு நெஞ்சு பதறுது. ஆனா இது எல்லாத்துக்கும் சாமுண்டீஸ்வரி ஒத்துக்குவாளான்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க. மாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நவீன் துர்காவோட கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுப்பேன். ரேவதி விருப்பப்பட்ட மாதிரி அவ வாழ்க்கையும் நான் நல்லபடியா அமைச்சு கொடுப்பேங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதாம அப்பளே எனக்கு நிம்மதிங்கிறாங்க ராஜராஜன். சகல, இந்த சந்திராத்தை இருக்கிற வரைக்கும் நம்ம யாருமே நிம்மதியா இருக்க முடியல. ரோஹிணி கூட கர்ப்பமா இருக்கா. ஆனா இந்த விஷயத்த வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இதை மறைக்கிறது? அந்த கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அதுதான் நடக்காம போச்சே. திரும்ப திரும்ப இவ்வளவு பிரச்சனைகள்
ஆரம்பமாயிட்டு இருக்கு. இதுல இந்த சின்னத்த சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் பெரிய ஆப்பா ஏதாவது வச்சு விடணும். என்ன சகல பண்ணலாங்கிறாங்க. சந்திராவோட நோக்கம் சரியில்ல. அவங்க அக்கா குடும்பத்துக்கு அவங்க நல்லது நினைச்ச மாரி தெரியல. அவங்க திரும்ப திரும்ப இந்த குடும்பத்துக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிவனாண்டி கிட்ட தனியா போய் நின்னு பேசுறது, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த குடும்பத்துக்கு சிக்கல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு துர்காவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள கூட நல்லவரா எனக்கு தோணல. அவர பத்தின விவரம் தெரிஞ்சா நிச்சயமா சந்திராவ மாட்டி விட்டுறலான்னு மயில்வாகனமும் கார்த்தியும் முடிவு பண்ணியிருக்காங்க. எப்படி சந்திராவ சாமுண்டீஸ்வரி கிட்ட மாட்டி விடுறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.